இந்த மழையில் நனையுது. இவங்களும் பிடிக்கிறவங்களும் மழை பெய்யுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகுந்த ஏற்பாடு பாயும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? அடுத்து கொண்டாந்து போகிறது நல்ல நனைஞ்சு குட்டிச்சவராக கிடக்கு. நான் என்ன பண்ணுறதுங்க? தீபாவளி எல்லாம் எங்கெங்க தீபாவளி கொண்டாடுறது? இது வந்தால் தானங்க கொண்டாட முடியும் நம்மளால. இதை போட்டு இது வித்து அடிச்சு ஏதோ அங்கே அரைய காலுக்கு ஜாமான் வாங்கி செஞ்சது தானுங்க நல்லா இருக்கும். எவ்வளோ மூட்டை தேங்கி இருக்கும்? அது 10,000 அது நிறையா இருக்குங்க. நம்ம வந்து கணக்கு பார்த்துக்கிட்டா இருக்க முடியுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மூட்டை பிடிக்கிறாங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ மூட்டை பிடிக்கிறாங்க? எவ்வளோ வந்து பிடிக்கிறீங்க? 300 மூட்டை. ஐயா, ஒரு நாளைக்கு 300 மூட்டை 400 மூட்டைக்கு மேலே எதுவுமே பிடிக்கலடாங்க. பயந்துக்கிட்டு தான் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன விவசாயிகள் வந்து எங்களை பேசுகிறாங்க, அதை எங்களால் செய்ய முடியாது. 1000 மூட்டை போட்டு 1500 மூட்டைலாம் எங்களால் பிடிக்க முடியல. என்ன இப்போ தொட்டதுலேருந்து மழை தான் பேஞ்சிக்கிட்டு இருக்குங்க. என்ன அதனால ஆத்துக்கரை போய் பாருங்க, எல்லா நெல்லும் பாலத்தில் கிடக்குது. என்ன மாரநேரி. என் பேர் ஜான் கென்னடி. ஏன்னா தகுந்த ஏற்பாடு இல்லை, பாதுகாப்பு இல்லை. அவங்க என்ன அவங்களும் என்ன சார் பண்ணுவாங்க? அதுக்கு தேவையானது அது உள்ளதை பார்த்து அதை அவங்க அரசாங்கம் செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். என் பேர் ஆரோக்கியசாமி, மாரநேரி. ரவி, மாரநேரி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியதை போல தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் இது ஒரு கண்ணீர் சிந்துகின்ற தீபாவளியாக தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் கடந்த 3-4 நாட்களாக எந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலையும் நெல் வாங்கப்படுவதில்லை. ஆனால் விவசாயிகள் அனைவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெற்ற இடத்திலே ஒரு பாதுகாப்பான இடம் கூட இல்லாமல் நெல்லை முளைக்கின்ற அளவிற்கு அவர்கள் மூடி வைத்து கொண்டு அந்த நெல்லை விற்பதற்காக கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். ஆனால் அந்த உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தஞ்சை மாவட்ட டெல்டா பகுதியிலே ஒரு நாளைக்கு 2000 மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு சென்டருக்கும் போய் பார்த்தால் 200 மூட்டைக்கு மேல் 300 மூட்டைக்கு மேல் அவர்கள் எந்த பர்ச்சேஸும் செய்வதில்லை என்று அந்த அதிகாரிகள் கூறுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட், இந்த நெல்லை நாங்கள் பிடித்து வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதை திண்டாடுகிறார்கள். எப்படியெல்லாம் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது விவசாயிகளை ஏமாற்றுகிற ஒரு அரசாக தான் தெரிகிறது. ஆகவே எடப்பாடியார் அவர்களுடைய சொன்ன வார்த்தை என்பது 100க்கு 100 ஒரு உண்மையான வார்த்தையாக தெரியும்.